இன்னைக்கு நான் பேச போற டாபிக் பிளட் மூன் பத்தி. பிளட் மூன்னா என்ன? அது ஒரு டோட்டல் லூனார் எக்லிப்ஸ் டைம்ல நடக்கும். அப்போ சன், எர்த், மூன் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும். எர்த் மிடில்ல வந்து மூனுக்கு டைரக்ட் சன்லைட்டை பிளாக் பண்ணிடும். பட் இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, மூன் கம்ப்ளீட்டா டார்க் ஆகாது. அது ரெட்டிஷ் கலர்ல மாறி இருக்கும். அதனால தான் அத பிளட் மூன்னு சொல்றாங்க. இப்போ கொஸ்டின் வரும், மூன் எப்படி ரெட் ஆகுது? ரீசன் என்னன்னா, நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியர். சன்லைட் அட்மாஸ்பியர்ல பாஸ் ஆகும்போது ப்ளூ லைட் ஸ்கேட்டர் ஆகிடும். ரெட் லைட் பெண்ட் ஆகி மூனுக்கு ரீச் ஆகும். அந்த ரெட் லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி மூன் ரெட்டா தெரியும். இது நம்ம சன்செட் டைம்ல ஸ்கை ரெட்டா இருக்கிற மாதிரி தான். பிளட் மூன் எவ்ரி மந்த் வராது. மூனோட ஆர்பிட் கொஞ்சம் டில்ட்டா இருக்கு. சோ சன், எர்த், மூன் பெர்ஃபெக்ட் அலைன்மெண்ட் இருந்தாதான் இது நடக்கும். இந்த இவெண்ட் நமக்கு ஒரு லெசன் கொடுக்குது. ஈவன் ஷேடோல இருந்தாலும் நம்ம ஷைன் பண்ண முடியும். டார்க்னஸ் வந்தாலும் அதுவும் ஒரு பியூட்டிஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகலாம். இன் கன்க்ளூஷன், பிளட் மூன் பயப்படவே வேண்டிய விஷயம் இல்ல. இது ஒரு அமேசிங் சயின்ஸ் இவெண்ட். நம்ம யூனிவர்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல்னு காமிக்கிற ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, இல்லனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.